ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை அதை நாம் செய்தாக வேண்டும். என்னென்னா பாருங்கள், பிரேமலதான்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க நம்மளுக்கு. அவங்க மலேசியாவில் இருந்தாங்க. மலேசியாவில் கொஞ்ச நாள் நல்ல உழைச்சாங்க. ஏதோ அங்கேருந்து ஒரு சின்ன பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க நம்ம தொடர்பில் அடிக்கடி இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க, கூட்டு பிரார்த்தனையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க. அந்த விஷயத்தை நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் நம்ம பங்காளி கொஞ்சம் தூரத்து உறவு இல்லை ரொம்ப கிட்டத்து உறவு இந்த மாதிரி தவறிட்டாங்கன்னு வச்சுக்கேன். தவறி போயிட்டாங்க. இந்த தவறி போயிட்டவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, அப்படி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ப வேண்டியது தான். தவறான வழக்கம், அதாவது தவறான வழக்கங்கள் வந்து நம்ம சந்ததிகளை துன்பத்தில் ஆழ்த்திவிடும். யாராவது இறந்து போயினாக்கா அந்த குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு கோலம் போடக்கூடாது. வீட்டில் என்ன கோலம் போடக்கூடாது, மலை தளத்திற்கு போகக்கூடாது. இந்த மலை வாசனெல்லாம் இருக்கு இல்லையா, மலை இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. அப்புறம் வந்து பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது. எந்த பண்டிகை, தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம கோயிலுக்கே போகக்கூடாது. இது கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த மேல்மருவத்தூரில் அடிகளாக இருக்கிறார் இல்லையா, இந்த பெண்களுடைய அந்த 3 நாட்கள் கூட வரலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சி பண்ணார். மிகப்பெரிய புரட்சி. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் ரொம்ப எதிர்ப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி யாராலும் அசைக்க முடியுது அவரை. காரணம் என்ன? எவ்வளோ தான் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்காக விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் பெரியவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கையை காலை எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டாக்கா நம்ம என்ன தான் பண்ணுறது? அந்த அம்மா பிரேமலதா கேட்டாங்க. எங்கள் பங்காளி ஒருத்தர் இறந்து போனார், கொஞ்ச நாளாக ஆகிப்போச்சு. இப்போ நான் கோயிலுக்கு வரணுமா வேணாமா? கோயிலுக்கு வர வேணாம். அவங்க குறைஞ்சபட்சம் கோயிலுக்கு வர்றதை சொல்லலை, அவங்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி கும்பிடலாமா? சாயப்பாவுக்கு நான் வந்து நாளைக்கு வந்து தமிழ் வருஷ பிறப்பு, நீங்கள் நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அந்த பதிவு மாதிரி நான் வந்து விளக்கு வந்து ஏற்றலாமா, அகல் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டெய்லி ஏற்றின்னு வரேன், சாயப்பாவுக்கு பட்டினி போடுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்றலாமான்னு கேட்குறாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். அதாவது பாருங்கள், இறந்து போகிறாங்க, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறாங்க. 16வது நாள் காரியம் பண்ணி முடித்த உடனே அங்கேருந்து கலசம் வந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. காரியம் பண்ணி குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இறந்தது ஆணோ அல்லது பெண்ணோ அதை பற்றி விடுங்க. அது வந்து தாலி வாங்குறது அந்த மாதிரிலாம் ஒரு சாங்கியங்கள்லாம் இருக்குது நம்ம இதில். அதை பற்றி நடக்கட்டும், அந்த கிரமமாக அதெல்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் நம்ம யாரும் வேணான்னு சொல்லலை. அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்சு வரும்பொழுது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் வந்து பெரியவங்க நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு கலசத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அந்த இடத்துல விளக்கு ஏற்றிட்டு, பிள்ளையார் கோயிலோ அல்லது ஏதோ ஒரு கோயில், சின்ன கோயிலாக கூட இருக்கலாம், அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து கலசம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் இறக்கி படைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஆக பாருங்கள், அப்போவே கோயிலுக்கு போயிட்டோம். ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தகனம் பண்ணும்போது கூட கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்றோம்? என்ன பால் பண்ணும்போது அப்புறம் சாமி கும்பிட்றோம். இந்த மாதிரி காரியம் பண்ணும்போது அங்கேயும் சாமி தான் கும்பிட்றோம். திரும்பி வரும்போது சாமி கும்பிட்றோம். வீட்டுக்கு வந்து படையல் போடுறோம். என்னடா என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன தான் நடக்குதுங்க? ஏன் கும்பிடக்கூடாது? ஏன்டா வந்து அவங்க மனசுலேயே இருக்கிறானே, எடுத்து வச்சிட முடியுமா? சட்டையை கட்டுற மாதிரி எடுத்து வச்சிட முடியுமா? உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தியே ஆகணும். சாஸ்திரங்கள் இருக்குது. என்ன இந்த மாதிரி வீடுகளுக்கு கோயிலுக்கு போயிட்டு
அதை நடத்தக்கூடாது, இது நடத்தக்கூடாது, சாஸ்திர முரண்பாடு கிடையாது. இந்த மாதிரி இருந்தாங்க சாஸ்திரத்துக்கு இது முரண்பாடு கிடையாது, இடைச்செருகலாக வந்தது, இடையில வந்தது தான் இதெல்லாம். என்ன ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுனாக்கா, அப்போ வந்து ஒரு வருஷம் இப்போ கோயிலுக்கு போனால் அந்த சாமியை நினைக்கூடாதாமே, ஒரு வருஷத்துக்கு சாமி நினைக்கூடாத, எந்த விதமான ஆலய வழிபாட்டு பலாபலன்களையும் வரவே முடியாது நம்மளுக்கு. அந்த பாபாவுடைய பலனோ அல்லது சாமி கும்பிட்டனுடைய பலனோ நமக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? எப்படி கதை இது? என்ன தற்காப்பு, அதாவது ஆன்மீகம் வந்து தற்காப்பு நமக்கு கிடைக்குது, தற்காப்பு கிடைக்குது. ஆன்மீகம் நம்ம மனசை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்ம மனசை வந்து இது அது வந்து உயரமாக வச்சுக்குது, நம்ம தப்பு பண்ணாமல் இருக்க வைக்குது. இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? இந்த ஒரு வருஷத்தில் பண்டிகை கொண்டாடுறதுல எந்த தவறுமே இல்லை. என்ன புண்ணிய சக்தி நமக்கு கிடைக்குது. சாய்பாபா கோயிலுக்கு மட்டும் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு புண்ணியமான சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை கிடைக்காம விரயம் பண்ணிடுறீங்க. அந்த ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில் ஓராண்டு காலம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு வருஷத்தில் இன்னும் 2-3 பேர் செத்துருப்பாங்க, சொல்ல முடியாது. அவங்க பங்காளின்னு சொல்கிறாங்களே, அவங்க திருப்பி அப்போ கண்டினியூஸாக இது வந்துக்கிட்டே இருக்குமா? எப்படி கதை என்ன ஆகுறது? அவங்க பங்காளி ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க, அப்புறம் அந்த பங்காளி ஒருத்தர் இருப்பாங்க. இந்த கொடி மாதிரி, சிலந்தி கொடி மாதிரி, வேர்க்கடலை கொடி மாதிரி போயிட்டே இருக்கும். இது என்ன கதை இது? என்ன அவ்வாறு துக்கத்தை ஒரு வருஷ காலம் அனுஷ்டிப்பதனால டிவி பார்க்க முட்டுறிய நீ? டிவி பார்க்க முடணும். இப்படிலாம் சொன்னாக்கா சந்தோஷத்தையே நீ அனுபவிக்கூடாதுன்னா டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பர் பார்க்கக்கூடாது, புதுசாக வந்து ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, ஸ்வீட்டு, காபி, டீ, இந்த மாதிரி ருசியான உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நிறுத்தினா அது நிறுத்தலாம். கேளிக்கைகள்லாம் போகக்கூடாது, மீட்டிங்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வந்து எதையும் அட்டன் பண்ணக்கூடாது ஒரு வருஷ காலம். இதெல்லாம் ஒத்தி வைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒத்தி வச்சேனாக்கா அதெல்லாம் ஒத்தி வைக்கலாம். என்ன இறைவனா, அதாவது இறைவனா ஓராண்டு தன்னை காணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுருக்கானா? எந்த கடவுளாவது உன்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு, அப்பா நீ வந்து உன் பங்காளி வந்து இறந்து போட்டாரு, என்னை வந்து பார்க்காதுன்னு சொல்லிட்டு எந்த கடவுளாக சொன்னாரா? சொல்லுங்க, யாராவது சொன்னாங்களா? கிடையாது. இறை பகுத்தருடைய சிந்தனை பண்ணுங்க. கடவுளோடையே நாம் எப்பவும் அதாவது வருஷமெல்லாம் மட்டும் இல்லை, ஆயுள் முழுக்க நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். துன்பங்கள் வந்து மலையாக பெருகும் கலியுகத்தில். இந்த கலியுகத்தில் அதுவும் பூஜை புனஸ்காரம்லாம் நின்று போச்சு. பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு யாருமே நிப்பாட்டிட்டாங்க. எல்லாருமே மேக்சிமம் நம்பிக்கை என்றது கிடையாது. என்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியலை. வேதத்தினுடைய சக்திகள் வெகுவாக மறைந்து வருகிறது. ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நினைக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் வந்து கம்மியாகிட்டு வருது. என்ன இந்த ஓராண்டுக்கு நம்ம வந்து போகவே கூடாது, இந்த ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம என்ன தான் பண்ண முடியும்? எல்லாத்தையும் மறந்துடுவோம். மந்திரம் மறந்துடுவோம், இந்த பக்தி மறந்துடுவோம், பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறதை மறந்துடுவோம். இதனால் என்னாச்சு, நம்ம வந்து கறி சாப்பிட்றதை நிப்பாட்டிடுவோமா? அதை மட்டும் நிப்பாட்ட மாட்டோம்ல. நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டிடுமா? இதெல்லாம் நிப்பாட்டி இருந்தாக்கா அதை நிப்பாட்டலாம். தயவுசெய்து கோயிலுக்கு போங்க, எல்லாமே செய்யுங்க, எந்த தப்பும் கிடையாது. ஏதாவது அவருக்கு செய்யணும்னு நினச்சா, இறந்து போனேன் அந்த உறவினருக்கோ அந்த நண்பர்களுக்கோ செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா, அவருடைய கொள்கை, அவர் என்ன பிடிச்சதோ அந்த பிடிச்சதை ஏழைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்படி வந்து உங்களுடைய பரிகாரத்தை, இப்படி வந்து உங்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைச்சுங்க. அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அவருக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ்ஸு, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு, அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, அவருக்கு பிடிச்ச புத்தகங்கள், அவர் படித்த புத்தகங்கள், அவர் நடந்து கொண்ட நடைகள், அவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகள், இந்த மாதிரியெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து அவங்களெலாம் வாங்கி கொடுங்க. இப்படி செய்யலாமே இல்லையா? அதை தான் நான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன். நம்ம பிரேமலதா அம்மாவுக்கும் சகோதரிக்கு சொன்னேன். அவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்க. நல்லதுப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போனவங்க போயிட்டாங்க. இருக்கும்போது யாருமே மரியாதை கொடுக்குறதில்ல. என்ன இருக்கும்போது மரியாதை கொடுத்தாங்களோ இல்லையோ, இல்லாதப்ப இல்லாத ஒரு மரியாதையை, இல்லாத ஒன்றை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். கொஞ்சமாவது சில விஷயங்களை நம்ம மாற்றி அமைச்சு தான் ஆகணும். சட்டங்களை நம்ம சட்டங்களில் வந்து சில நேரங்களில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம், அதை வந்து திருத்தி அமைக்கிறோம். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களோ நம்ம திருத்தி அமைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம், செயல்படுத்த வேண்டிய விஷயம். கண்டிப்பாக செயல்படுத்துவோம், கண்டிப்பாக முன்னுக்கு வருவோம். சரியா? சாயப்பாவோடே இருப்போம், சாயப்பாவை சார்ந்திருப்போம், சாயாமல் வாழ்ந்திருப்போம். பாபா தரிசனம், பாப விமோசனம்,
வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.